வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி சோனி KVLV32R40A அப்படிங்கிற மாடல் தான் இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இது மதர் போர்டு உங்களுக்கு ஓவரால் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மதர் போர்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வோல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட் வோல்ட்டு 19 வோல்ட் வரணும். அதை நம்ம மீட்டரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ 19 வோல்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 3.3 வோல்ட் வரணும் உங்களுக்கு. அதை நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ அந்த இடத்துல வோல்ட்டு வருதா அப்படிங்கிறத. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட்டு வரல. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் வரணும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் உங்களுக்கு கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் வரணும் உங்களுக்கு. ஸோ இந்த பாயிண்டில் உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுக்கு மேலேயே வரணும். ஸோ இந்த பாயிண்டில் வோல்ட் எதுவும் வரல. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து லைட்டிங் போகக்கூடிய வோல்ட்டு. ஸோ அந்த வோல்ட்டு வந்து 19 வோல்ட்டு கரெக்டாக வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே 2.2 வோல்ட் வரணும். ஸோ வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் உங்களுக்கு 2.3 வோல்ட் வருது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வோல்ட்டு வரணும். ஸோ அந்த வோல்ட்டில் உங்களுக்கு 2.2 வருது. ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு வரல. இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்பர் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு ஜம்பர் பண்ணி காமனாக எல்லா இடத்துலையுமே 3 வோல்ட் வர மாதிரி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அதை உங்களுக்கு வந்து ஜம்பர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ஜம்பர் பண்ணுங்கள். இதில் வந்து அப்படியே நீங்கள் ஜம்பர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா படம் பக்காவாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ டிவி ஜம்பர் பண்ணவுடனே க்ளீனாக ஆன் பண்ணி அது ஸ்க்ரீன் உங்களுக்கு ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரீன் கரெக்டாக வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து பிக்சர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தான். ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ நண்பர்களே.